எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல 11ஆம் பாவத்தில் யார் நின்றால் என்ன பலன், அதாவது ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல 11ஆம் இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் நின்றால் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். போன வீடியோல 11ஆம் பாவாதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு, உங்களோட ஜாதக கட்டத்துல 9 கிரகம் இருக்கு இல்லையா, அந்த 9 கிரகத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வேலையை செய்யும் அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல ஒரு கிரகம் தான் நிற்கின்ற நட்சத்திரத்தினுடைய வேலையை தான் ஃபர்ஸ்ட் செய்யும். அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்துல எந்த பாவத்துல வேணாலும் ஒரு கிரகம் நிக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நான் இங்க வந்து 11ஆம் பாவத்தை பத்தி சொல்றேன். அப்ப 11ஆம் பாவத்துல ஒரு கிரகம் நிக்குது, உதாரணத்துக்கு சூரியன் நிக்கிறாரு அப்படின்னா அந்த 11ஆம் பாவம் அப்படிங்கறதுல 9 நட்சத்திர பாதம் இருக்கு. அதுல எந்த நட்சத்திர பாதத்துல அந்த கிரகம் நிற்கிறதோ அந்த நட்சத்திர பாதத்தினுடைய அதிபதியுடைய வேலையை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்யும். உதாரணத்துக்கு மேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடமா வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நிற்கிறது அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கேதுவோட நட்சத்திரம். அப்போ அந்த கிரகம் தான் நிற்கின்ற நட்சத்திரத்தோட அதிபதியுடைய வேலையை தான் உங்களுக்கு செய்யும். அப்ப கேதுவோட வேலையை தான் அந்த கிரகம் செய்யும். அந்த 11ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம்னு இருக்கு இல்லையா, அந்த பாதத்தினுடைய வேலையை தான் ஃபர்ஸ்ட் செய்யும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. அதன் பிறகு அந்த வீட்டினுடைய வேலை செய்யும், அந்த கிரகத்தோட வேலை செய்யும் அப்படிங்கறது ஒரு கூடுதலான ஒரு தகவல் தான் உங்களுக்கு. சரி, அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்துல 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறது முதன்மையான கிரகம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிற்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சூரியன் தான். தலைமை பொறுப்பு அப்படிங்கறது சூரியனுக்கு சொல்லுவோம். 11 அப்படிதான் லாபம்னு சொல்லுவோம், 11 அப்படிதான் ஆசைகள்னு சொல்லுவோம், நண்பர்கள்னு சொல்லுவோம். சமூகத்துல அவங்களுடைய மதிப்பு அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், விருப்பம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும், விருதுகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும், குறிப்பா லாபம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அப்ப 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகம் நல்ல லாபகரமான ஒரு தொழில் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அமையும், நல்ல வேலை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நண்பர்களாக அமைவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல வெளிப்படையான நிறைய கொள்கைகளை வந்து அந்த ஜாதகர் வச்சுட்டு இருப்பாரு. அவருடைய கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அவருடைய விருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இது வந்து சூரியன் அப்படிங்கிறது வலுத்திருந்தால், சூரியன் அப்படிங்கிறது பலம் குன்றி இருந்தால் அந்த ஜாதகர் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல இருப்பாரு. குறிப்பா நண்பர்கள் வட்டாரத்துல பணம் அப்படிங்கிறது ஈட்டுவதில் வந்து நிறைய வந்து பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு வரும் அப்படிங்கறத சொல்லலாம். சமுதாயத்துல அந்த ஜாதகருக்கு ஒரு கெட்ட பெயர் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே 11ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயத்த அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அதாவது எல்லாரும் மேல ரொம்ப பொசசிவா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். நண்பர்கள் அப்படி விஷயம் இருக்கிறாங்கன்னா ரொம்ப பொசசிவா இருப்பாரு. அது வந்து அந்த ஜாதகர் நிறைய பிரச்சனை அப்படி விஷயத்த கொடுக்கும். அதே போல எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதா இருந்தாலும் சமுதாயத்துக்காக செய்யணும் அப்படிங்கறத தாண்டி தனக்காக செய்யணும் அப்படிங்கிற சுயநலம் அப்படிங்கிற சற்று மேலோங்கியே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல எல்லா உறவுகள்கிட்டையும் வந்து நண்பர்கள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் வச்சுட்டு பழகும் பொழுது அந்த இடத்துல நிறைய ஏமாற்றங்கள் அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே பொருள் மேல ஆசைப்படுவாரு. அந்த பொருள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைத்ததற்கு பிறகு இதை விட ஒரு பெட்டரான ஒரு பொருள் தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சும் வந்து அடுத்த பொருள் மேல ஆசை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்ப ஆசை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஓயவே ஓயாது அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும். 11ஆம் பாவத்தோட அந்த சந்திரன் தொடர்பு அப்படி இருந்ததுன்னா. இதே வந்து 11ஆம் பாவத்தோட செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து நிறைய வெற்றி அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதுவே வந்து தனியா வந்து முயற்சி பண்ணாம ஒரு குழுவாக, ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு குழுவாக, ஒரு கூட்டாக, ஒரு கட்டமைப்பாக ஒரு முயற்சியை வந்து அந்த ஜாதகர் செய்யும் பொழுது நிச்சயமாக அது சக்சஸ் அப்படிங்கறது கொடுக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த ஜாதகருக்கு நிறைய நம்பிக்கை வாய்ந்த நபர்கள் அப்படி கிடைக்கிறது நிறைய சான்சஸ் அப்படி இருக்கு. அதாவது சமுதாயத்துல மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பு அப்படிங்கறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல அவருடைய ஜாதகத்தை பற்றி அவரோட முயற்சியும் அவரோட முன்னேற்றத்துக்கும் அவரோட நண்பர்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். இதே பெண்களாக இருந்தாலும் கணவர் வந்ததற்கு பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கறத சொல்லலாம். மூத்த சகோதரத்தின் மூலம் நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துல அந்த 11ஆம் இடத்துல கூட செவ்வாய் வந்து பலகீனமாக இருக்குன்னு நினைச்சுக்கலேன். எல்லாத்துலயும் ஒரு வேகம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த வேகத்தினால அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது விவேகம் அப்படி விஷயம் இல்லாமல் அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காமல் போறது நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும்.
அதே போல நண்பர்கள்கிட்டயும் நிறைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்ஸ் கிட்டயும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் அப்படின்னு வச்சு அதுதான் அந்த ஜாதகம் நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே 11ஆம் பாவத்தோட புதன் தொடர்பு அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். நல்ல ஒரு நாலேஜபிளான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு அமைவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே போல பினான்சியலா நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு அந்த ஜாதகர் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய கிரியேட்டிவான ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அவருடைய சிந்தனை, அவருடைய செயல் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப இன்னோவேட்டிவாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே அந்த புதன் அப்படி பலகீனமாக இருந்தது நினைச்சுக்கலேன், எல்லாத்துலயும் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவருடைய பேச்சு அப்படி மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது விஷயத்தை பத்தி பேசிட்டே இருப்பாரு. அவரோட நாலேஜாகவே இருந்தாலும் கூட அது மற்றவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற விதத்துல அவருடைய பேச்சு அப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே 11ஆம் பாவத்தோட குரு தொடர்பு அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப பறந்து விரிந்த ஒரு நண்பர்கள் வட்டாரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். நல்ல ஒரு பினான்ஸ் அப்படி அந்த ஜாதகருக்கு அமையும். குரு அப்படி தனம்னு சொல்லுவோம். 11ல இருக்கிறது அப்படிங்கிறது பலம் தான். அப்ப அந்த ஜாதகரை பொறுத்தவரை பினான்சியலா அந்த ஜாதகர் எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு வராது அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே அந்த ஜாதகருடைய நண்பர்கள் மூலமா அந்த ஜாதகர் நல்ல லாபம் அப்படி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த ஜாதகருடைய ஃபேமிலியில், அதாவது மூத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேங்கிங் செக்டார்லயோ இல்லனா ஒரு ஃபைனான்சியல் செக்டார்லயோ அப்படி இல்லனா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட செக்டார்லயோ இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். இந்த குரு பலகீனமா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அவருடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். பணம் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பணம் அப்படிங்கிற அந்த ஜாதகர் திரும்ப வராம நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி வரும். சிற்றின்ப பிரியரா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். 11ஆம் பாவத்தோட அந்த குரு அப்படி நெகட்டிவா இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா? இதே உங்களுடைய ஜாதக கட்டத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். சுக்கிரன் அப்படிங்கிறது சுகவாசின்னு சொல்லுவோம். அப்ப 11ல இருக்கும்பொழுது நிறைய ஆசை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். எல்லாமே சிற்றின்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது சிற்றின்பத்தின் மேல அதிகமான ஒரு நாட்டம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். நிறைய தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். அந்த நண்பர்களால அந்த ஜாதகம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பு அப்படி அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அவருடைய செயல் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். உங்க கூட பழகக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்தை ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். அந்த நண்பர்களால சில அவமானங்கள் அப்படி உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல அந்த நண்பர்களால கோர்ட்டு கேஸ் வம்ப வழக்கு அப்படி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல சுய அடையாளம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். ஏன்னா உங்களோட நண்பர்களை வச்சுதான் உங்களை மதிப்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. 11ஆம் பாவத்தோட அந்த சுக்கிரன் அப்படிங்கிற தொடர்பு அப்படி இருந்ததுதான், புரியுதுங்களா? இதே உங்களுடைய ஜாதகத்துல 11ஆம் பாவத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அதே போல அந்த ஜாதகருக்கு நல்ல நண்பர்கள் வட்டாரம் அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்களா, அதாவது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பழகின நண்பர்கள் அப்படி அந்த ஜாதகருக்கு அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல எல்லாருமே அவரோட சேர்ந்து வளரக்கூடிய நண்பர்களா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். சமுதாயத்தின் மேல நல்ல ஒரு அக்கறை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும். சமூக பணி அப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். லாப நோக்கம் அப்படி ரொம்ப பெருசா இருக்காது. சர்வீஸ் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவருக்கு அமையக்கூடிய நண்பர்கள் வட்டாரமும் அதே மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். இதே அந்த ஜாதகருக்கு சனி பலகீனமா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், சற்று சுயநலமா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே 11ஆம் பாவத்தோட ராகு இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. ராகு அப்படின்னு 11ஆம் இடத்துல இருக்கிறது லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம். பொதுவா அந்த ஜாதகருக்கு பணம் அப்படி கிடைக்குதுன்னா எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்தா நல்லா இருக்கும். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், இந்த மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அந்த ஜாதகர் பண்ணாருன்னா அதன் மூலியம் பெறக்கூடிய ஒரு வருமானம் அப்படி அந்த ஜாதகம் நல்லா இருக்கும். குயிக்கா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு விஷயத்தை கண்ணில் பார்க்கும் போது அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனா அந்த ஜாதகரை பொறுத்தவரை யாரோடையும் ஒட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த விஷயம் ஜாதகருக்கு இருக்காது. தனியாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே உங்களுடைய ஜாதக கட்டத்துல 11ஆம் பாவத்தோட கேது இருந்தது அப்படின்னா நல்ல நாலேஜ் அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நிறைய கோயில் திருப்பணிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே போல பொது விஷயங்களில் கலந்து கொள்வாங்க. ஆனா தான் கலந்து கொடுத்து பெருசா தெரியாம பார்த்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். அதாவது தன்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கறத பெருசா ஷோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இதற்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.